சார். என்ன? ஏய் என் ஃப்ரெண்ட பாட்டிலால குத்துறேன்னு சொன்னியாமே குத்துறியா நீ? ஏய் இங்க பாரு, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அனாவசியமா தகராறு பண்ணீங்க வேணா சொல்லிட்டேன். ஐயோ! புறாவனே மூஞ்சி மேல போடா. அடி போடா. ஐயோ! என்னங்க? விடுங்கடா விட்டுருங்கப்பா அவரை. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பிரச்சனை வளருமே தவிர தீராதுப்பா. அடிதடி எல்லாம் இறங்க கூடாதுப்பா. ப்ளீஸ் விட்டுருங்கப்பா அவரை. ப்ளீஸ். எனக்கு தெரியும். வேண்டாங்க, அவங்க பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. உங்களை கை கால உடைச்சிட்டு போறாங்க. வேண்டாங்க, போகாதீங்க. மகேஷ், யாரா நீங்களா? கோபப்படுறீங்களா இல்ல? வேண்டாம்மா, அவங்க ரவுடி பசங்க. உன்னையும் தள்ளி விட்டுருவாங்க பாவீங்க. இப்படி போட்டு அடிக்கிறானுங்க மகேஷ். ஐயோ! விடுங்க. விட்டுருங்கப்பா. அவர் ஒண்ணு பண்ணாதீங்கப்பா. ப்ளீஸ் சொன்னதை கேளுங்கப்பா. தயவு செய்து விட்டுருங்கப்பா. பெரியவங்க சொல்றேன்ப்பா. ஏங்க இங்க வாங்கல. என்னடி கால்ல நெருப்பு மிரிச்ச மாதிரி கத்துற? இங்க பாருங்க, யாரோ 2 பேர் மகேஷ் தம்பியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டு துரத்துங்க அவங்கள. என்ன தைரியம் இருக்கணும்? நான் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம டென்னன்ட் மேலே கை வைக்கிறானுங்களா? நான் என்ன பண்றேன் பாரு. விட மாட்டேன்டா. டேய் அடேய் அடேய். விட மாட்டேன்னு இங்கே நின்னுகிட்டு தோளை தட்டுறதா உங்க வீரமா? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என்ன பார், நான் யாருன்னு காட்டுறேன் பார். இந்த வரேன் பார். நான் டேய். ஐயோ வேண்டாம்ப்பா. ஐயோ கடவுளே. தம்பி. டேய் யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? டேய் வேற இடமே கிடைக்கலையா உங்களுக்கு? எங்கட வாங்கடா. எங்கட வாங்கடா. ஏய் கிளம்பு கிளம்பு. நீங்களா சார்? விளையாடுங்க சார், விளையாடுங்க. இது உங்களோட மைதானம். ஆசை தீர விளையாடிக்கிட்டே இருங்க. கண்டினியூ பண்ணுங்க. அவங்க விடுங்கடா. இதுதான் உங்க வீரமா? ரவுடி பசங்களோட நமக்கு எதுக்கு சகவாசம் எல்லாம்? பாத்துக்கிட்டே இருக்கான். உள்ள வா, உன்னை ஏதாவது பண்ணிட போறான். வாமா வாமா. ஐயோ! ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மச்சான் போலீஸ் கூப்பிடுறாடா. போயிடலாம் மச்சான். ஏய் இனிமே பைக்கை கேட்டு அங்க வந்த உயிரோட திரும்பி வர மாட்டேன். வா மச்சான் போலாம். மாப்பிள்ள மாப்பிள்ள உங்களுக்கு ஒண்ணு இல்லை மாப்பிள்ள. வாங்க மெதுவா மெதுவா உள்ள கூட்டு போங்க. போங்க. ஐயோ என் மருமகளை கொன்னுட்டாங்களே. அட பாவிங்களா, என் மருமகளை அநியாயமா கொன்னுட்டாங்களே. இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? அட பாவிங்களா. ஐயோ என் மருமகளை கொன்னுட்டாங்களே. அட பாவிங்களா. அந்த வீட்டுல யாருக்குமே வெக்கம் இல்ல, விவசாயம் இல்ல. என் மருமகளை கொன்னுட்டாங்கய்யா. என் மருமகளை கொன்னுட்டாங்கய்யா. என் மருமகளை கொன்னுட்டாங்கய்யா. கொன்னுட்டாங்கய்யா. எதுக்கு ராகம் போட்டு பாடுற? இங்க என்ன பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கு? ஐயா என் மருமகளை கொன்னுட்டாங்கய்யா. அததான் 7 தடவை சொல்லிட்டிய. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அத சொல்லுமா இப்ப. நீங்க தான் ஐயா எப்படியாவது என் மருமகளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவ அழகு என்ன, அறிவு என்ன, அவ சிரிப்பு என்ன, அவ சிறப்பு என்ன, அவ அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? நான் கேட்கறதுக்கு ஆடாம பாடாம ஒழுங்கா பதில் சொல்லு. இல்லனா இங்க இருந்து முதல்ல கிளம்பா. ஐயா கேளுங்க ஐயா. மருமகளை கொன்னுட்டாங்கன்னு சொல்ற. யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, எங்க கொன்னாங்க, அத சொல்லு இப்போ. சொல்றேங்க ஐயா. அது ஒரு பெரிய கதை. வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் மருமக பேர் என்ன? மாலதிங்க ஐயா. நாங்க மாலுன்னு கூப்பிடுவோம். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எந்த ஏரியா, எந்த வீதி, வீட்டு நம்பரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்?
இன்னைக்கு தாங்க வீட்டுக்கே வந்தேன். என்னம்மா குழப்புற? சரி, உன் வீடு இப்ப எங்கதான் இருக்கு? ஐயா ஐயா, என் பையன் வீடு பக்கத்துல தாயா இருக்கு. வாங்க, நான் காட்டுறேன். வந்து அவனை வந்து பிடிங்க வாங்க. உன் பையன் பேரு? சுந்தருங்க. சுந்தர் மாலதி. இந்த பேரை நான் அடிக்கடி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேனே. வணக்கம் சார். இவங்க என் அம்மா சார். வாங்க, நீங்க தானே அது? வாரத்துக்கு ஒருத்தராவது உங்க ஃபேமிலில இருந்து ஏதாவது பிரச்சனை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்க. இப்போ உங்க அம்மாவும் வந்துட்டாங்க. உங்களுக்காக உங்க வீட்டு பக்கத்துலயே எங்க ஸ்டேஷனோட பிரான்ச் ஆரம்பிச்சிடலாமா? அப்பதான் சமாளிக்க முடியும் போல இருக்கு. சாரி சார். அம்மா வா போலாம். நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். உனக்கு என்னம்மா அப்படி நியாயம் கிடைக்கணும்? உங்க ஒய்ஃப யாரோ கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. சார் இல்ல சார், அவ காணாம போயிட்டா. நேத்து நீங்க அவளை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டாந்து சேர்த்தீங்கல்ல? ஆமா. அங்க இருந்து அவ காணாம போயிட்டா சார். என்ன சொல்றீங்க நீங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணலையா சார்? நான் ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். சீக்கிரம் அவளை தேடி கண்டுபிடிங்க சார். உங்க அம்மா உங்க ஒய்ஃபை கொன்னுட்டதா சொல்றாங்க, நீங்க காணாம போயிட்டதா சொல்றீங்க. எது உண்மை? சார் எங்க அம்மா உளறாங்க சார். இல்லைங்கய்யா, இவன் உண்மையை மறைக்க பாக்குறான். மாலதி ஏன் தெரியுமா வீட்டை விட்டு போய் கிணத்துல குச்சா? மாலதியோட தங்கச்சி நந்தினிக்கும் இவனுக்கும் தொடுப்பு இருக்கியா? தொடுப்பா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போனார் விஸ்வா. அவரோட ஒய்ஃப் தானே இந்த நந்தினி? ஆமாங்க ஐயா. விஸ்வா காணாம போனதும் விஸ்வா பொண்டாட்டிக்கும் இவனுக்கு தொடுப்பு வந்துருச்சுங்க. என்னம்மா நீங்க? உங்க மகனை பத்தி நீங்களே இவ்வளவு அசிங்கமா சொல்றீங்க. உங்க மகன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல எப்படி? இத பாருங்க, என் மனசாட்சிக்கு விரோதமா எனக்கு பேச தெரியாதுங்க. யார் தப்பு பண்ணாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். என் கூட இவங்களை தங்க வச்சுக்கலங்கிற கோபத்துல இவங்க இப்படி பேசுறாங்க சார். நடந்தது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சார். விஸ்வா காணாம போனதுக்கு அப்புறம் நந்தினி பட்ட கஷ்டம், இப்ப பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் சார். நந்தினி மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவளுக்கு துணையா இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் நந்தினி மேல பெருசா நம்பிக்கை வச்சிருக்கேன் சார். நந்தினி என் மேல பெருசா மரியாதை வச்சிருக்கா சார். தப்பான எண்ணமோ தப்பான பார்வையோ எங்களுக்கு இடையில இது வரைக்கும் வந்ததே இல்ல சார். இனிமேலும் வராது சார். ஆனா என் பொண்டாட்டி மாலதிக்கு வந்துருச்சு சார். எங்க மேல சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்க மனசை நோகடிச்சிட்டா சார். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவ கேட்கல, கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. கோயில் கிணத்துல குதிச்சது, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, அங்கிருந்து காணாம போனது, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு தெரியும். என் அம்மாவுக்கும் தெரியும். எங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி மாலதியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு புத்தி சொல்லி அவளை என்னோட சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என் அம்மாவுக்கு இருக்கு. அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு நேருக்கு மாறா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க புத்தியே அப்படிதான் சார். சரி, உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க புத்தியை தெளிய வைங்க. நாங்க உங்க ஒய்ஃப் மாலதியை தேடுற வேலைய இப்பவே ஆரம்பிக்கிறோம். நீங்களும் தேடுங்க. இத பாருங்கம்மா, இனிமே இந்த மாதிரி இட்டுக்கட்டு பேசிட்டு இருக்காம உங்க பையன் சொல்றபடி கேட்டு நல்லபடியா நடந்துக்குங்க. அப்பதான் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்ல இன்ஸ்பெக்டர், இவ சொல்றத நம்பாதீங்க. மாலதிய இவனும் நந்தினி சேர்ந்து என்னமோ பண்ணிருக்காங்க. பேசாம வரையா வா. விடுறா இன்ஸ்பெக்டர், இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. மாலதிய காணா போனமாக்குன மாதிரி இவன் என்னையும் சாகடிச்சிருவாங்க. சுந்தர், அவங்க கையை விடுங்க. அவர் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாருமா. சுந்தர் எனக்கு தெரியுமா, நீங்க அவரை நம்பலாம். அவர் மாலதியை எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. நாங்க மாலதியை கண்டுபிடிக்கிறோம். அது இல்லைங்க இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்த முதல்ல கிளம்பா. சார் ரொம்ப நன்றி சார். வரேன் சார். வா போங்க போங்க. சுந்தர் சுந்தர் இல்லடா, நீ
போய்கிட்டே இருக்க? அம்மா எங்கடா போவ? ஏன் போய் தொலைய? இவ்வளவு நாள் நான் நிம்மதியா தானே இருந்தேன். ஏன் திரும்ப வந்து என் நிம்மதியை கெடுக்கிற? டேய், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெத்த தாய் இல்லையா? தாய் மாதிரியா நடந்துட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நல்லது செஞ்சிருக்கியா? இல்ல நல்லதுதான் சொல்லிருக்கியா? இத பாரு, பேசாம அமைதியா வந்து இருக்கிறதா இருந்தா என் கூட வந்து இரு. இல்லனா எங்கயாவது போய் தொலை. அப்புறம் 7 ஜென்மம் எடுத்தாலும் என் முகத்துல முடிக்க கூடாது. சரியா? இல்லடா, இல்ல நான் எதுவுமே பேசல, வாயே திறக்கல. போதுமா? வா பேசாம வா. வா வா. வலிக்குதா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ உன் பங்குக்கு நீ ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நான் அன்னைக்கே அந்த பைக்கு போனா போது விடுன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க? பைக் அவனுங்க கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்புறம் எப்படி நீ என்னை விட்டுட்டு வர சொல்றீங்க? பைக் அவங்க தான் உறுதியா எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா போலீஸ்ல போய் ஒரு புகார் கொடுக்கலாம்ல மாப்பிள? கொடுத்தாச்சு மாமா, நானே புடிச்சு கொடுத்தேன். நல்லவனுங்க மாதிரி நடிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. பயங்கரமான கிரிமினல் மாமா அவனுங்க. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருங்க. உயிர் முக்கியமா பைக் முக்கியமா? இல்லத்த, அந்த பைக் எனக்கு உசுறு மாதிரி. அதை வாங்காம நான் விட மாட்டேன். தம்பி, இது சரி வராது. எது? கொஞ்சம் முன்னாடி நடந்ததே ஒரு விளையாட்டு. அது இது வரைக்கும் போலீஸ்காரங்க வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. காக்கி யூனிஃபார்ம்ல ஒரு கௌரவம் இருந்தது. கம்முன்னு இருந்துட்டேன். இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறது ரவுடி பசங்க. அது ஆபத்தோட அறிகுறி. இனி என்னால சும்மாவே இருக்க முடியாது. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இது நல்லது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது வரும். என்னடா சொல்றது? வாய் முட்டு வெளில போய். இவன் எப்ப வந்தான்? யோவா. ஆமாயா. வாய முதல்ல வெளியில. யாவா. நீ வாயை திறந்த எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தப்பிச்சு ஓடி போயிடு. ரொம்ப ஆட்டா இருக்கிறீங்க. ஐஸ் மோரை குடிச்சிட்டு கூலாயிருங்க. அப்புறமா வந்து என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட சொல்றேன். போயா. போறேன். போறேடா. ஏய், என்னடா சொல்றான் அந்த ஆளு? அம்மா, உனக்கு என்னாச்சு? ரெண்டும் ஒரே பிரச்சனை தானே, அது அப்புறமா பேசிக்கலாம். நீங்க போயிட்டு அந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மாமா, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ஸ்டேஷனுக்குள்ள போனப்ப எங்க அம்மா இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் கொடுத்துட்டு இருந்துச்சு. வெளியில கூட்டிட்டு வந்து விலாவரியா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். மாலதியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காம இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. பொறுத்திருந்து பாப்போம். ஏண்டா என்ன நம்பாமலே பேசிட்டு இருக்க? என்னதான் நான் உன்னை திட்டினாலும் உனக்கு சாபம் கொடுத்தாலும் நான் உன் அம்மாடா. உனக்கு நான் நல்லதா நினைப்பேன். மாலதியை தேடி கண்டுபிடிச்சு நீ அவளோட சேர்ந்து வாழ்ந்தா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாண்டா. சரி, வாங்க சம்பந்தியம்மா, சாப்பிடலாம். என் மருமக காணாம போயிருக்கா. என்னால எப்படி சாப்பிட முடியும்? அவ்வளவு கவலை இருக்கிறவங்க எதுக்காக வேகமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? காணாம போனது என் மக தானே, நாங்க தேட மாட்டோமா? அம்சோல்லி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனசு கேக்கலங்க. எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நாமளே எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம். அத புரிஞ்சுக்காம இந்த அம்மா. டேய், கேட்டியாடா? கேட்டியா? இதுக்காக என்ன மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தியா? சம்பந்தி, மறுபடியும் சண்டையெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க இதை கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். வள்ளி, வா போலாம். மாப்பிள்ள, மாலதியை பத்தி தகவல் தெரிஞ்சதை உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்க வந்து பாத்துக்கிறோம். வா வள்ளி, வா போலாம். நீங்க வாங்க. வாங்கம்மா. மாமா,
அக்காவை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டீங்களா? தேடிட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. தகவல் தெரிஞ்சா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பக்கம் தேடிட்டோம், நம்மளும் இன்னொரு பக்கம் தேடி பார்ப்போம். ஆனா எங்க போய் தேடுறதுன்னு தான் தெரியல. பாப்போம். நம்பிக்கையோட தேடினா கிடைச்சிருவா. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. கடவுள் நம்ம பக்கம் இருந்தாருன்னா ஏமா வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன நந்தினி, சாப்பிடாம எங்க வந்து நிக்கிற? என்னாச்சு? பசிக்கல. எனக்கும் தான் பசிக்கல. ரேவதி ரொம்ப கட்டாயப்படுத்தினா. சரி, அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் வையின்னு சொன்னேன். பச்சா கொஞ்சோண்டு பிச்சு குருமாவில தொட்டு வாயில வச்சேன். அட 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 அட, என்ன ருசி, என்ன ருசி! ஒரே நிமிஷத்துல 6 சப்பாத்தியை வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா பாரேன். சும்மா சொல்லக்கூடாது. ரேவதி கை பக்குவம் ரொம்ப பிரமாதம். என்ன நந்தினி, அழுதியா? இல்ல. அது எப்படி இல்லாம போகும்? இத பாரு, நான் உனக்கு மாமியார் முறையா இருக்கிறது அது 2வது பட்சம். முதல்ல நானும் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை. ஒரு பொம்பளையோட கஷ்டத்தை இன்னொரு பொம்பளை கிட்ட சொன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்ல. அது என்னவா இருந்தாலும் அத நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. உங்ககிட்ட சொல்லி ஆறுதல் தேடுறதுக்கு என் மனசுல ஒண்ணும் இல்ல. சரி, நீ தேட வேண்டாம், நான் தேடிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு. என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். எதை கேக்குறீங்க? அதான் மாலதி என்னானாங்கிற விஷயத்த. நீ சுந்தர் சேர்ந்து மாலதிய என்ன பண்ணீங்க அத மட்டும் சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? பாத்தியா, நான் எவ்வளவு பொறுமையா தன்மையா ஒரு சிநேகிதி மாதிரி நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம நீ என்ன சண்டைக்காரியா நினைச்சு கோவப்படுறிய. கோபப்படாம சொல்லு. வேண்டாம், என் வாயை கிளறி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. எனக்கு மரியாதை கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மை தெரிஞ்சா போதும். அதுக்காக என் மரியாதையை விட்டு கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். நீ விட்டு கொடுக்காத மான மரியாதையவா நான் விட்டு கொடுக்க போறேன்? இப்போ உன் புருஷன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அதனால நீ இப்போ என் பையனை வளைச்சி போட்டுட்ட. இருக்கட்டும், அத நான் தப்புன்னு சொல்லல. ஊர்ல நடக்காததையா நீ பண்ணிட்ட? நீ உன் புருஷனை கை கழுவிட்ட, அதே மாதிரி என் பையன் என் மருமகளை கை விட்டுட்டான். அவ்வளவுதான். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என் மருமகளை கொலை பண்ணீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை.